ஹாய் கைஸ். ஸோ என்னடா இந்நேரத்தில் வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், இப்போ தான் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு ப்ரிவியூ பார்த்தேன். இதயம் சீரியல், நம்ம ஃபேவரட்டான இதயம் சீரியல் என்ன ஆச்சு அப்படின்னா, புதிய கோணத்தில் புதிய அத்தியாயத்தில் போட்டாங்க இல்லையா, அது வந்துருச்சு கைஸ். ஸோ டோட்டலாக ஜனனியவே தூக்கிட்டாங்க நாடகத்துலேருந்து. பாரதின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணையே தூக்கிட்டாங்க. ஸோ வேற ஒரு பொண்ணை போட்டு நடிக்க வச்சிருக்காங்க. இப்பதான் வந்து ப்ரிவியூ வந்துச்சு. ரொம்ப என்ன சொல்றது, அந்த வயித்துல குழந்தைய சுமந்திருப்பாங்க இல்லையா பாரதி, அந்த பையெல்லாம் பெருசாயிடுறானாட்டு இருக்கு. சரிங்களா, அந்த பையன் பெருசாயிடுறான், அந்த பொண்ணு பெருசாயிடுது. இனி தமிழ் பாப்பா வந்து அதே பாப்பாவா இல்ல அந்த பாப்பாவே மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. சரியா, அமெரிக்காவுக்கு வந்துட்டான்ல, அமெரிக்காவில் வந்து அந்த ஆபீஸுக்கெல்லாம் காமிக்கிறாங்க. பாரதி வந்து அங்க ஒர்க் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இருவேறு துருவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள ஒண்ணு சேர்த்துட்டே இருக்குதாமா. சரியா, இப்படின்னு சொல்லி அந்த இதுல பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா மேடம் யாருன்னு தெரியுமா? ஃபரீனா. பாரதி கண்ணம்மான்னு விஜய் டிவில ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, ஃபரீனா, த மெயின் வில்லி, சரியான வில்லி கேரக்டர். அந்த பொண்ணை தூக்கி போட்டிருக்காங்க கைஸ். அவதான் அமெரிக்காக்காரி. இப்பதான் எல்லாமே தெரியுது. யாரா அந்த அமெரிக்காக்காரி, யாரா அந்த அமெரிக்காக்காரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து நம்ம ஃபரீனா மேடம் தான். ஸோ நாடகம் இனிமேல் காலகட்டும் கைஸ். உண்மையே சொல்றேன் கைஸ், உண்மையிலே இந்த நாடகத்துல வந்து ஹீரோயினை மாத்தினது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன காரணத்தினால ஜனனி வந்து வெளியே போனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜனனியா வந்து நடிச்சா தானே கைஸ் அந்த கண்டினியூஷன் நல்லா இருக்கும். இது யாரோ புது முகத்தை போட்டு வச்சிருக்காங்க. என்ன ஏதோ தெலுங்கு ஆக்டரா கர்நாடக ஆக்டரா யாருன்னே தெரியல. சரியா, அப்படியே டோட்டலா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது சீரியலு. ஏன்னா அந்த பையன் வந்து பெருசாயிருக்கான், அந்த வயிற்றுல குழந்தையா இருக்கிற, அதாவது குழந்தையா வந்து சமக்கிறதுல ஜனனியாமா. புது அத்தியாயத்துல வந்து இந்த அம்மனி வந்து பையன் வந்து பெருசாகிற மாதிரி இவங்க நடிப்பாங்களாமா. ஸோ சாமி, நீ ஃபரினாவோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். இனி புதிய கோணத்தில் புதிய அத்தியாயத்தில் சொல்லி சொல்லி இப்ப புதிய அத்தியாயத்துக்கே போயிட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், எனக்கு சுத்தமா பிடிக்கல கைஸ். பார்ட் 2, அதாவது சீசன் 2 கொண்டு வந்தது சுத்தமா பிடிக்கல. யார் எந்த நேரத்துல கேட்டீங்களோ சீசன் 2 வரப்போதா, சீசன் 2 வரப்போதான்னு, அதே மாதிரியே வந்துருச்சு கைஸ். சரியா, அதே மாதிரியே வந்துருச்சு. என்னைய கேட்ட இந்த சீரியல்லையே இந்த ஜனனியும் ஆதியும் ஒண்ணு சேர்த்து வச்சு, குடும்பத்தோட ஒண்ணு சேர்த்து வச்சு சுபன்னு முடிச்சிட்டு கூட இத வேற ஒரு கதையா கொண்டு வரலாம்ல. இத அதே ஹீரோவுக்கே வேற ஒரு சீரியல் மாதிரி கொடுத்து வேற ஒரு புது சீரியலா கொண்டு வரலாம்ல. எதுக்குடா இப்படி பண்றீங்க? இதேதான் இந்த கார்த்திகை தீபத்துல இதே தப்பதான் பண்றீங்க. தீபாவை நாடகத்துல இருந்து எடுத்து இப்ப ரேவதின்னு ஒருத்தி கொண்டு வந்து போட்டு, அவ என்னடானா அவ அதுக்கு மேல இதுல வேற அந்த கல்யாணத்துக்கு வேற ஒரு ஆடு வேற இப்போ ஒண்ணு விடுறாங்க ப்ரிவியூ மாதிரி. ஐயோ சாமி, கல்யாணம்னாலே சில கல்யாணங்கள்ல பிரச்சனை இருக்குமாமா, அந்த மாதிரி பிரச்சனையான கல்யாணம் தான் இந்த கல்யாணமாமா. அவ வந்து அந்த மண்டபத்துல தாலி கட்டையில யோசிக்கிறாப்புல, என்னை ஏமாத்தி எங்க அம்மாவை ஏமாத்தி நீ என்னைய தாலி கட்டிட்ட, நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறா இந்த ரேவதி. என்னடா கதை இது? அவன் என்னடானா குடும்பத்தை நான் சேர்த்து வைக்க போறேங்கிறான். மொத்தத்துல அதாவது படங்கள்ல தான் வந்து இப்ப கேஜிஎஃப் பாத்தீங்கன்னா 1வது பாகம் வந்து 2வது பாகம் வந்துருச்சு, இனி 3வது பாகம் வரப்போகுதுல. அது மாதிரி சினிமாக்கள்லயும் 2 பாட்டா வர்ற மாதிரி இப்ப நாடகங்கள்லயும் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? கேவலம்.